வணக்கம்மா. கார்டன் ஒரே குப்பையாக கண்டுமா ஒரு மாசமா. எங்கள் பெரிய பொண்ணு வந்து பெருக்கிடுவா, அவளுக்கு முடியல உடம்பு. அதனால நான் வந்து அப்படியே நானும் வந்து வெயிட் வேலை செய்தினா அதுக்கிட்ட போகவே இல்லை. இன்னைக்கு என் பெரிய பொண்ணு சமையல் பண்ண இறங்கினா நான் போயிட்டு எல்லாத்தையும் பெருக்கி எரிச்சிட்டு வந்துட்டேம்மா. ஒரு பெருக்கிட்டு குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டேன். புடகாரி எப்படி கும்பிடுங்கன்னு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்கம்மா. புடவை ஜாக்கெட் எடுத்து வச்சு சாதம் பண்ணுவேன், பொங்கல் வைப்பேன். பொங்கல் வச்சு வடை பாயசம் செய்து படையல் போட்டு கும்பிடுவோம்மா. எப்பவும் புடகாரி கும்பிட்டு தான் அதுக்கப்புறம் தான் கூழ் ஊற்றுவேன். இந்த வர ஞாயிற்றுக்கிழமை தான் கூழ் ஊற்றலான்னு இருக்கேன். புது துணி புடவை எடுத்துன்னு வந்தோம்னா அப்படியே வச்சு படைக்க கூடாது. அது முன்னே காலையில அலசி காய வச்சிடணும். காய வச்சுட்டு புடவை வந்து மடிச்சு வைக்கக்கூடாது, கொசு தான் வைக்கணும். வர வெள்ளிக்கிழமை புடகாரி கும்பிடும் போது உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேம்மா எப்படி கும்பிட்றேன்ட்டு. புடகாரின்னு யாரை சொல்லுவாங்கன்னா கணவன் இருக்கும் போதே காலம் மாறாங்க வரும், அவங்க தான் சொல்லுவாங்க புடகாரின்னு. எங்க ஊர்ல வந்து வழக்கம் இருக்கு. புடகாரி குளத்தங்காரில இருந்து அழைச்சி வந்து வீட்டுல வச்சு கும்பிடுவாங்க.